எவ்ரிவன், நான் தான் உங்கள் அசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பெரம்பூர் விஜய் அவர்கள் ஏன் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணணும்? பெரம்பூர்ல அவரால் ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா டிஎம்கே லாஸ்ட் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 50,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவரால் அங்கே எப்படி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. அது விஜய்க்கே தெரியும். கண்டிப்பாக அவரால் பெரம்பூர் தொகுதியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படின்ற விஷயம் அவருக்கே தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அவர் கையாண்ட ஒரு புது யுக்தி அப்படின்னு சொல்லலாம். புது யுக்தின்றதை விட எல்லாரும் யோசிக்கிறது தான். பட் அவர் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சீரியஸாக எடுத்து யோசிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எந்த தலைவர்களும் நேருக்கு நேர் போட்டி போட மாட்டாங்க. அது நம்மளுக்கு தெரியும். ஈவன் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவர் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, அவங்க கருணாநிதியாக இருக்கும் போதும் சரி, அவங்களும் சரி ஒரே தொகுதியில் நேருக்கு நேர் போட்டியிட மாட்டாங்க. அது போட்டிடுறதும் ரொம்ப தவறான விஷயம். தவறான விஷயன்றது அது ரெண்டு பேருக்குள்ள ஏதோ அது ஒரு போட்டி போட்டால் அது நல்லாவும் இருக்காது. கண்டிப்பாக தெரியும், யாருன்னா ஒருத்தர் ஜெயிப்பாங்க, அது இன்னொருத்தங்களுக்கு அசிங்கமாக போய் முடியும். ஸோ அந்த விஷயத்த எந்த தலைவர்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தான் விஜய் இங்கேயும் எடுத்து ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்டாக இவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட மோதாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதோட பக்கத்து தொகுதி, அந்த தொகுதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தொகுதி எதுவோ அதை எடுத்திருக்காரு. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். ஆக்சுவலாக பெரம்பூர் தொகுதி நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதிக்கு பக்கத்து தொகுதி. எப்படின்னா ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். எப்படி டி நகர் சைதாப்பேட் அதெல்லாம் ஒரே இதில், டி நகர் தனி தொகுதி, ஆனால் சைதாப்பேட் தனி தொகுதி, ஆனால் பக்கத்துலேயே இருக்கும். ஒரு சில தெருக்கள் டி நகரில் போகும், சில தெருக்கள் சைதாப்பேட் போகும். ஸோ அந்த மாதிரி தான் அந்த தொகுதியும். கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா, கொளத்தூர் பெரம்பூர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே தொகுதி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப க்ளோஸான தொகுதி ரெண்டுமே. இதை வச்சு என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படி விஜய் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த 234 தொகுதியில் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் அவர் வீடு பனையூரில் இருக்குது. பனையூர் கிட்ட எதனா ஒரு தொகுதி, அவர் சோழிங்கநல்லூர் அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அவர் சூஸ் பண்ணலை. ஏன் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்கும்போது அமெரிக்காவை ஈரான் டைரெக்டாக தாக்கலை. அவங்களோட ஏர் பேஸ் எல்லாம் காலி பண்ணுறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸை தான் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. ஆனால் அவங்க யூஎஸ் ஏர் பேஸை காலி பண்ணுறாங்க. அது இன்டைரக்டாக அமெரிக்காவை இம்பேக்ட் பண்ணுது, அதை இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணுது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதே ஃபார்முலாவை விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பெரம்பூர் தொகுதியில் நின்று கொளத்தூர் தொகுதியில் சிஎம்மோட ஓட் பேங்கை காலி பண்ணுறதுக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த இம்பேக்ட் அங்கேயும் இருக்கும். ஏன்னா கொளத்தூர் தொகுதியும் பெரம்பூர் தொகுதியும் ரொம்ப ஒட்டி பக்கத்துலேயே தான் வரும். கொளத்தூர் பெரம்பூரே கிட்ட தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் விஜய் கையில் எடுத்துட்டு அதை பண்ணியிருக்காரு. மறக்காமல் என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.